தனியார் நிறுவன ஊழியர்கள் போனஸ் கிடைக்குமா என எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் சாதாரண கூலி தொழிலாளர்கள் தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தீபாவளி என்றாலே நம் நினைவுக்கு வருவது பட்டாசு, புத்தாடை, பலகாரம். அவற்றை வாங்குவதற்கு போனஸ் பணம் வந்தாச்சா என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ளும் பழக்கமும் கூட உள்ளது. அரசு மற்றும் பொது நிறுவனங்களில் போனஸ் வழங்கப்பட்ட நிலையில் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் இன்னும் வழங்கவில்லை என்பது ஊழியர்களின் கவலை. தீபாவளிக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. இன்னும் போனஸ் கொடுக்கல. இப்போ கொடுப்போம், நாளைக்கு கொடுப்போம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போனஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு துணிமணியை எடுக்க முடியும். துணிமணியை தான் நாங்கள் குழந்தைங்கலாம் தீபாவளிலாம் வாங்கி குடிக்க முடியும். தீபாவளி செலவிற்கு அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு போனஸ் பணம் கிடைப்பது ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் போனஸ் பணம் இல்லாத கூலி தொழிலாளர்கள் பரிதவிப்பில் உள்ளனர். வட்டிக்கு பணம் பெற்று பட்டாசு, புத்தாடை, பலகாரம் வாங்கி தனது குடும்பத்தினருடன் தீபாவளியை கொண்டாட உள்ளதாக அவர்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். நாங்கள் ஏதாவது கூலி வேலைக்கு போகிறோம், அண்ணா இது பண்ணுறோம், நாங்கள் எங்களுக்கு போனஸ் எல்லாம் கிடையாது. மாதம் வச்சு நாங்கள் இது பண்ணிக்குவோம், செஞ்சுக்குவோங்க. இப்போ இதெல்லாம் போனஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. கூலி வேலைக்காரங்களுக்கு எங்களுக்கு யார் போனஸ் தராங்க? எல்லாவற்றையும் கடந்து அனைத்து தரப்பு மக்களும் தீபாவளியை உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம்.